திருச்சிரளைவாய் பகுதியில் சூரபத்மனை சுப்பிரமணியர் வதம் செய்த பின்னர் வீரமாகாளி அவ்விடம் விட்டு மீண்டும் பொதிகைமலை செல்ல முற்பட்டாள். வரும் வழியில் குலசேகரப்பட்டினம் என்ற பகுதியிலுள்ள கடற்கரையோரம் இருந்த வனச்சோலை வீரமாகாளிக்கு பிடித்துவிட அங்கேயே வாசம் செய்தாள். தனக்கு ஒரு ஆலயம் வேண்டும், முக்கால பூஜை மற்றும் விழாக்கள் வேண்டும், தான் இவ்விடம் வந்ததை இப்பகுதியினர் அறிய வேண்டும் என்று எண்ணிய வீரமாகாளி அவ்வழியாக வருவோர் போவோரை அடித்து அச்சுறுத்தினாள். குழந்தை முதல் குமரி வரையிலான பெண்களுக்கு நோய்களை ஏற்படுத்தினாள். ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி அப்பகுதியில் மந்திரத்திலும் மாந்திரீகத்திலும் வல்லவனாக திகழ்ந்த வல்லவராயரை நாடினர். அவர் சோழி போட்டு பார்த்தார். வந்திருப்பது உக்கிர வடிவான காளி என்றும் குறிப்பாக அஷ்டகாளிகளில் ஒருவரான மாகாளி என்றும் தெரிந்தது. மாகாளி இவ்விடம் வந்ததை விவரித்த வல்லவராயர் ஊர் பிரமுகர்களிடம் சிலைக்கு வடிவம் வரைந்து கொடுத்து சிலை செய்து கோயில் எழுப்பி அம்மனுக்கு பூஜை செய்து வழிபட்டு வர பிணிகள் அகலும், மணியான வாழ்க்கை ஒளிரும் என்றார். முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்க.